ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மதகஜா என்கிற கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஜெகபதி பாபுவும் தேவயானியும் கணவன் மனைவியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே ஜெகபதி பாபுவையும் அந்த குழந்தையையும் கொலை பண்ணுறதுக்காக ஒரு சிலர் ஜெகபதி பாபுவோட வீட்டுக்கு வராங்க. அதே சமயத்துல தேவயானி அவங்களோட குழந்தைய தூக்கிட்டு தப்பிச்சு போய் ஒருத்தர்கிட்ட அவங்களோட குழந்தைய கொடுத்து, நீங்களே கொண்டு போய் நல்லபடியா வளர்த்துக்கோங்க, இந்த குழந்தை இங்க இருந்தா குழந்தையோட வாழ்க்கையே வீணா போயிருன்னு சொல்லிடுறாங்க. அவரும் அந்த குழந்தைய கொண்டு போய் வளர்க்குறாரு. பட் அந்த பையனும் அடிதடி பண்ணக்கூடிய பையனை தான் வளர்தான். அந்த பையனும் வளர்ந்து பெரிய ஆளாகி சொந்த ஊருக்கே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோவுக்கு அவரோட அம்மா அப்பா யாருன்னு தெரிய வந்ததா இல்லையா? ஹீரோ எதுக்காக அவரோட சொந்த ஊருக்கு போறாரு? அவர் சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை மகேஷ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஸ்ரீமுரளி, ஆசிகா, ஜெகபதி பாபு, தேவயானி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட ஹீரோவான ஸ்ரீமுரளி அல்டிமேட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தரமான சம்பவமா இருக்கு. ஹீரோவோட அம்மாவா நடிச்ச தேவயானியும் அட்டாசமா நடிச்சிருக்காங்க. அவங்களோட எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது. அதுலேயும் ஹீரோவோட வாழ்க்கை வீணாகி போகக்கூடாதுன்னு அவரை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ற சீன்லாம் ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஜெகபதி பாபுவும் அவரோட ரோலை நீட்டா பண்ணியிருக்காரு. படத்தில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் உள்ள சின்ன சின்ன ஹியூமர் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான லவ் போர்ஷன் சூப்பரா இருக்கு. தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் ஒவ்வொரு சீனுக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுலயும் எமோஷனல் சீன்ஸ்ல வர மியூசிக் அந்த சீனை இன்னும் எலிவேட் பண்ணி காட்டியிருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த மாதிரியான ஸ்டோரி ஆல்ரெடி தமிழ் சினிமாவிலேயே பார்த்து பழக்கப்பட்ட அதர பழைய ஸ்டோரியா இருக்கு. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ்னு எதுவுமே இல்லை. படத்துல ஹீரோவோட அம்மா அப்பாவுக்கு ஹீரோ யாருன்னு ரிவீல் ஆகிற சீனும் சரி, ஹீரோவுக்கு அவரோட அம்மா அப்பா யாருன்னு ரிவீல் ஆகிற சீனும் சரி, ரெண்டுமே அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. படத்தோட கிளைமேக்ஸ் இதுவா தான் இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல உள்ள சில சீன்ஸ் லேகிங்கா இருக்கு. மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.